வணக்கம். இன்னைக்கு என்னன்னாக்கா, நம்ம சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே நேற்று ஒரு பதிவில் சொல்லியிருந்தார் யூடியூப் வீடியோவில். விஜய் 200 தொகுதியில் டெபாசிட் இழப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவரோட விருப்பமாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வேண்டியவங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், இல்லைன்னா விஜயை பயம் காட்டுறாரா எனக்கு தெரியல. அது எப்படி ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் நிற்கல, எந்த வாக்கும் வாங்கலை, இவர் எப்படி அந்த 6 இடத்தை கணிச்சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வாங்கின ஓட்டை அவருக்கு தேர்தலில் 243 தொகுதியில் நின்று 230 தொகுதியில் அவருக்கு டெபாசிட் போயிருச்சு அப்படிங்கிறத முன்னுதாரணமாக காட்டுறாரு. விஜய் கிட்ட இளைஞர்கள் பலம், இளம் மகளிரோட பலம், மாற்று சக்திக்காக இயங்கக்கூடிய பொதுமக்களோட பலம் எல்லாமே இருக்கு. இது போக இனிமேட்டு தான் உருவாவாங்க பலமான மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், பலமான வேட்பாளர்களாக இருக்கட்டும், கூட்டணி ஆகட்டும், இனிமேட்டு தான் அமையும். நம்ம எந்த கட்சியும் கிடையாது. நான் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் தான். அதே சமயத்தில் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை மட்டம் தட்டி உனக்கு 200 தொகுதியில் டெபாசிட் போயிடும்னு சொல்கிறது நல்லது இல்லை. சில பேருக்கு சில தொகுதியில் பலம் இருக்கும், சில தொகுதிகளில் பலம் இருக்காது, சில மாவட்டங்களில் பலம் இருக்கும், சில மாவட்டங்களில் பலம் இருக்காது. அது தேர்தல் நடந்து முடிஞ்சு ஓட்டு எண்ணிக்கை வந்தால் தான் தெரியும். மொத்தமாக 40-50 லட்சம் ஓட்டு வாங்குறது பெருசு இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலையும் வின் பண்ணுற அளவுக்கு ஓட்டுகள் வாங்கணும்னு சொல்கிறாரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் பார்வையாளனா நான் சொல்றது, விஜய் சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தேர்தல் களத்தை சந்திக்கணுமே தவிர எந்த ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்தோ தேர்தல் களத்தை சந்திக்க கூடாது. நாளைக்கு என்ன சொல்லிடுவாங்க, எங்களால தான் இவர் ஜெயிச்சாரு, எம்எல்ஏக்கள் வந்தாங்க, இல்லைன்னா இவருக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அவசொல்லுக்கு ஆளாகக்கூடாது. உண்மையான பலம் நமக்கு என்ன இருக்குன்றதையும் விஜய் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவர் இந்த பெரிய கட்சிகளோட கூட்டணி போறதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். இதுதான் அந்த பதிவினுடைய நோக்கம். இதை பத்தின ஒரு லாங் வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.